அனைவருக்கும் வணக்கம். நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர். ஒரு படித்த இளைஞன் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் நெறைய ஆராய்ச்சிகள் பண்ணி, அவரு ஒரு வாஷிங் மிஷின தயாரிச்சாராம். அந்த வாஷிங் மிஷின் மார்க்கெட்டுக்கு போய் நல்ல விற்பனையாகும் அப்படின்னு எதிர்பார்த்தா, அவருடைய எதிர்பார்ப்பு பலன் இல்லாம போயிடுச்சாம். அப்ப அவரு சோகமா உட்கார்ந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அந்த வழியா ஒரு தோட்டக்காரர் வந்தாராம். தோட்டக்காரர் "என்னங்க ஐயா இவ்ளோ சோகமா இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இவ்ளோ சோகமா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு இந்த படித்த இளைஞன் பதில் எதுவும் சொல்லலையாம். அப்ப தோட்டக்காரர் கேட்டாராம், "இவன் எனக்கு என்ன தெரிய போகுது? இவன் என்ன நமக்கு ஆலோசனை சொல்லிற போறான்னு நினைக்கிறீங்களா?" அப்படின்னு தோட்டக்காரர் படித்த இளைஞனிடம் கேட்டாராம். அதுக்கு படித்த இளைஞன் சொன்னாராம், "நான் ஒரு இயந்திரம் கண்டுபிடிச்சேன். அது நான் நினைச்ச அளவுக்கு விற்பனை ஆகல." அப்படின்னு தோட்டக்காரர்ட்ட பதில் சொன்னாராம். அதுக்கு தோட்டக்காரர் சொன்னாராம், "நான் ஊட்டியில இருந்து ஒரு ரோஸ் செடி வாங்கிட்டு வந்தேன். அது அங்க இருக்கும்போது நல்ல பலன் குடுத்தது. பூக்கள் நெறைய பூத்தன. ஆனா நம்மளுடைய வெயில் சீசனுக்கு வந்தோனே, அதோட சீதோஷணம் சரியில்ல போல இருக்கு. அது காஞ்சு கருகி போயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அவரு கெளம்பிட்டாராம். இவருக்கு அப்பதான் ஒரு பொறி தட்டுச்சாம். உடனே அதோடைய உதிரி பாகங்களை எல்லாம் மாத்தி, நம்மளுடைய காலநிலைக்கு மாத்த மாரி, அந்த இயந்திரத்த மாற்றி அமைச்சு திருப்பி விற்பனைக்கு விட்டாராம். அவர் எதிர்பார்த்தத விட அதிக லாபத்துக்கு நெறைய பொருட்கள் விற்பனை ஆனுச்சாம். இப்படிதாங்க. நமக்கு யார் ஆலோசனை சொல்றாங்கங்கிறது முக்கியம் இல்ல. ஆலோசனை நமக்கு எப்படி பயன்படுதுங்கிறது தான் நமக்கு முக்கியம். இங்கு யாரும் சளைத்தவர் அல்ல. நன்றி, வணக்கம்.